சுவாமிஜியின் கடிதங்கள் இந்தியாவில் முக்கியமாக சென்னைக்கும் கல்கத்தாவிற்கும் எழுதப்பட்டன. சென்னையில் அலசிங்கர் முதலானோர் சுவாமிஜியின் ஆணைப்படி உடனடியாக ராமகிருஷ்ண சங்கம் ஒன்றை அமைத்து செயல்பட தொடங்கினர். சுவாமிஜி விரும்பியதற்கு ஏற்ப மற்றொரு பணியும் உடனடியாக தொடங்கப்பட்டது. அது பிரம்மவாதின் என்ற ஆங்கில பத்திரிகை. இதற்கான நோக்கத்தை பின்வருமாறு எழுதினார் அலசிங்கர். சுவாமி விவேகானந்தரின் வழிகாட்டுதலில் பிரம்மவாதின் என்ற பத்திரிகை ஆரம்பிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்து தர்மத்தை அடிப்படையாக கொண்ட வேதாந்த ஞானத்தை விளக்குதல், மனிதகுலத்தின் சமுதாய மற்றும் நல்லொழுக்க முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல் இவை இந்த பத்திரிகையின் நோக்கமாகும். 1895 செப்டம்பர் 15ஆம் நாள் பிரம்மவாதின் என்ற ஆங்கில பத்திரிகையின் முதல் இதழ் அச்சானது. அலசிங்கர் அதன் ஆசிரியரானார். சேவையே உருவானவரான பணிவின் வடிவமாக இருந்த அலசிங்கரின் பெயர் பத்திரிகையில் எங்குமே அச்சிடப்படவில்லை. இந்த பத்திரிகைக்கான ஆசிவுரையில் சுவாமிஜி கீழ்வருமாறு எழுதினார். முக்திக்கு வழியே இதுதான் என்பது போல இந்த பிரம்மவாதினின் வெற்றிக்காக வேலை செய். முழு நம்பிக்கை வேண்டும். இந்த பத்திரிகை உனது இஷ்ட தெய்வம் போல் ஆகட்டும். உனது லட்சியத்தை எப்படி அடைவது என்பது அப்போதுதான் உனக்கு புரியும். சுவாமிஜியின் ஆசைகளை நெஞ்சில் பதித்து பணிபுரிந்தார் அலசிங்கர். குறைந்த வருமானம் உடையவராக இருந்தும் தமது வீட்டு பிரச்சனைகள் மற்ற வேலைகள் அனைத்தையும் மீறி வேலை செய்தார் அவர். சுவாமிஜி நியூயார்க், லண்டன் போன்ற இடங்களிலிருந்தும் சந்தாதாரர்களை சேர்த்தார். அலசிங்கரின் மைத்துனரான பேராசிரியர் ரங்காச்சாரியர் மற்றும் சென்னையில் உள்ள முக்கியமான பலர் பத்திரிகையில் எழுதினர். ஆரம்பத்தில் சி.ஜி. நரசிம்மாச்சார், ஆர்.ஏ. கிருஷ்ணமாச்சார், ஜி. வெங்கடரங்கராவ் ஆகியோர் பத்திரிகை வெளிவர உதவி செய்தனர். பல இளைஞர்களும் அலசிங்கருடன் இணைந்து பணியாற்றினர். ஒரு பக்கம் சங்கரர், ராமானுஜர், சதாசிவ பிரம்மேந்திரர், பதஞ்சலி ஆகியோரின் நூல்களின் மொழிபெயர்ப்பு, காண்ட் முதலான மேலை தத்துவ அறிஞர்களின் படைப்புகள், முக்கியமான மதங்கள் பற்றிய கட்டுரைகள், ஸ்ரீராமகிருஷ்ணரின் துறவி சீடர்கள், தர்மபாலர், மேக்ஸ்முல்லர் என்று பலரது கட்டுரைகள் ஆகியவற்றுடன் வெற்றிகரமாக பிரம்மவாதின் பத்திரிகை நடைபெற்றது. சுவாமிஜி 1000 தீவில் இருந்தபோது தாம் எழுதிய கவிதையான சந்நியாசி கீதத்தை தமது முதல் படைப்பான பிரம்மவாதினுக்கு அனுப்பினார். அவரது வழிகாட்டுதலிலும் அலசிங்கரின் அயராத உழைப்பிலும் பிரம்மவாதின் தொடர்ந்து வெற்றிகரமாக வெளிவந்தது. சுவாமிஜி இந்த பத்திரிகையின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். நிதி நிலைமை காரணமாக பத்திரிகையை நடத்தி செல்வதற்கு சிரமம் ஏற்பட்ட போது சுவாமிஜி, பிரம்மவாதினின் மோசமான பொருளாதார நிலையை உனது கடிதத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். நான் லண்டனுக்கு திரும்பி சென்றதும் உதவ முயல்கிறேன். பத்திரிகையின் தரத்தை தாழ்த்தி விடாதே. தொடர்ந்து அதை நடத்தி வா. அன்பு குழந்தாய், மிகப்பெரிய சாதனைகள் நிறைவேற உள்ளன. தைரியம் கொள். பிரம்மவாதின் ஒரு பொக்கிஷம், அது அழியக்கூடாது. அத்தகைய பத்திரிகையை எப்போதும் தனியார் உதவியால் தான் நிலைநிறுத்த வேண்டியுள்ளது என்பது என்னவோ உண்மைதான். நாமும் அவ்வாறே செய்வோம். சில மாதங்களுக்கு சமாளித்துக்கொள் என்று எழுதினார். பல கடிதங்களில் அவர் இந்த பத்திரிகை பற்றி குறிப்பிடுவதையும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதையும் காண முடியும். பிரம்மவாதினின் தரம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. மதத்தை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் போதிய அறிவு உடையவர்களே அதனை படித்து புரிந்து கொள்ள இயலும். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமிஜி, மற்ற தத்துவறிஞர்கள் போன்றோரின் கருத்துக்கள் சாதாரண மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று விரும்பினார் அலசிங்கர். ஏனெனில் சாதாரண மக்களை அணுகுவது சுவாமிஜியின் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. டாக்டர் நஞ்சுண்டராவிடம் கலந்து ஆலோசித்து இன்னொரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் என்று சுவாமிஜியிடம் அனுமதி கோரினார் அலசிங்கர். சுவாமிஜிக்கு புதிய பத்திரிகை ஆரம்பிப்பதில் அவ்வளவாக விருப்பமில்லை. எனினும் இளைஞர்களின் உற்சாகத்தை அணை போட வேண்டாம் என்பதற்காக இசைவு தந்தார். இந்த பத்திரிகைக்கு பிரபுத்த பாரதம் என்ற பெயர் வைக்கப்பட்டது. இதுவும் ஆங்கில மாத இதழ். இளைஞரும் பேரறிஞருமான பி.ஆர். ராஜமையர் அதன் ஆசிரியரானார். பிரம்மவாதின் அச்சிடப்பட்ட அதே அச்சகத்தில் பிரபுத்த பாரதமும் அச்சிடப்பட்டது. 1896 ஜூலையில் அதன் முதல் இதழ் வெளிவந்தது. அந்த நாட்களிலேயே இதற்கு 3000 சந்தாதாரர்கள் இருந்தார்கள். டாக்டர் நஞ்சுண்டராவ் குழந்தைகளுக்கான ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க விரும்பினார்.
அவரது பணியை உற்சாகப்படுத்தி சுவாமிஜி எழுதினார், சிறுவர்களுக்கான உங்கள் பத்திரிகை திட்டத்தை நான் பூரணமாக ஆமோதிக்கிறேன். அதற்கு என்னால் முடிந்ததை செய்கிறேன். அது வேறு எதையும் சாராததாக செய்ய வேண்டும். சமஸ்கிருத இலக்கியம் முழுவதிலும் சிதறி கிடக்கின்ற அற்புத கதைகளை மீண்டும் எழுதி மக்கள் ரசிக்குமாறு செய்வதற்கு பெரிய வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பு உங்கள் கற்பனைகளை எல்லாம் விட பிரமாதமானது. உங்கள் பத்திரிகையின் ஒரு சிறப்பு அம்சம் அது. நேரம் கிடைக்கும்போது நானும் எத்தனை முடியுமோ அத்தனை கதைகள் எழுதி அனுப்புகிறேன். விந்தை உலகில் ஆலிஸ் போன்ற ஒரு சிறுவர் நூலை தாமே எழுதவும் விரும்பினார் சுவாமிஜி. சுவாமிஜியின் கருத்துக்கள் இவ்வாறு இந்தியாவில் முதலாக தமிழ்நாட்டில் செயல் வடிவம் பெற தொடங்கின. லோகோபகாரி போன்ற பல தமிழ் பத்திரிகையில் சுவாமிஜியின் சொற்பொழிவுகள் தமிழில் வெளியிடப்பட்டன. மேலும் கிராம பகுதிகளிலும் அவரது கருத்துக்களை பரப்புவதற்கான முயற்சி அவரது காலத்திலேயே தமிழ்நாட்டில் நடைபெற்றது. நாட்ராம்பள்ளிக்கு அருகிலுள்ள வாணியம்பாடியை சேர்ந்தவர் திரு வெங்கடசாமி நாயுடு. அவர் ஒரு சீர்திருத்தவாதி. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. சுவாமிஜி அமெரிக்காவில் செய்த சொற்பொழிவுகளின் தமிழாக்கம் பத்திரிகைகளில் வெளிவந்ததை அவர் காண நேர்ந்தது. அவற்றாலும் அதில் பிரசுரிக்கப்பட்டிருந்த சுவாமிஜியின் படத்தாலும் கவரப்பட்ட அவர் சுவாமிஜியின் கருத்துக்களை பரப்புவதை நோக்கமாக கொண்டார். அவருக்கு அபாரமான நினைவாற்றல் இருந்தது. சுவாமிஜியின் வீர முழக்கங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்வார். பிறகு அவரை போலவே உடையணிந்து மேடை மீது ஏறி நின்று அவற்றை அப்படியே ஒப்பிப்பார். கடைசியில் விவேகானந்தர் அமெரிக்காவில் இவ்விதம் பேசினார் என்று முடிப்பார். இது மக்களை பெருமளவில் கவர்ந்தது. சுவாமிஜியின் சேவை தர்ம கருத்தையும் செயல்படுத்தினார் வெங்கடசாமி. ஏழைகளுக்காக மிகவும் துயருற்ற அவர் அவர்களுக்கு பல பணிகள் செய்தார். அந்த நோக்கத்துடன் விவேகானந்த வேதாந்த சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார். அது பற்றி பின்னாளில் சுவாமிஜிக்கு எழுதி தெரிவிக்கவும் செய்தார். அதற்கு வாழ்த்து கூறி சுவாமிஜி பின்வருமாறு எழுதினார். பெறுநர் கே. வெங்கடசாமி நாயுடு, விவேகானந்தர் சங்கம். அன்புடையீர், உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. வேத மதத்தை பரப்புவதற்காக நீங்கள் வெற்றிகரமாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்திருப்பதற்கு எனது நல்வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாகை சூடட்டும். எல்லா அங்கத்தினருக்கும் எனது நன்றி, நல்வாழ்த்துக்கள். இறைவனில் என்றும் உங்கள் விவேகானந்த. சுவாமிஜியின் காலத்திலேயே அவரது பெயரால் அவரது ஆசைகளுடன் நிறுவப்பட்ட சங்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த இது ஒன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. தமது பெயரில் சங்கம் ஏற்படுவதை ஒரு கூச்சமாக கருதியதாலோ என்னவோ சுவாமிஜி பெறுநர் பகுதியில் தமது பெயரை முழுமையாக எழுதாமல் விவே சங்கம் என்று எழுதியுள்ளார். இவ்வாறு பல்வேறு வழிகளில் சுவாமிஜியின் கருத்துக்கள் இந்தியாவில் செயல்முறை வடிவம் பெற தொடங்கின. இந்த பணிகள் அனைத்திற்கும் மையமாக திகழ்பவை ராமகிருஷ்ண மடங்கள். ஆரம்பத்தில் வராக நகரிலும் பின்னர் ஆலம்பஜாரிலும் இயங்கி வந்த மடத்தில் வாழ்ந்த சகோதர துறவிகளுக்கு சுவாமிஜி பல கடிதங்கள் எழுதினார். அவற்றில் அவர்களுடைய வாழ்க்கையை இறை வாழ்க்கையாக முற்றிலும் நிலை பெற செய்வதை வற்புறுத்தினார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெயரால் அமையவுள்ள இந்த மடம் 3 துறைகளில் கவனம் செலுத்த வேண்டுமென்றே சுவாமிஜி விரும்பினார். அவை 1 படிப்பு பிரச்சாரம், 2 சேவை, 3 ஆன்மீக சாதனைகள். இவற்றில் சேவை என்பதை மிகவும் வற்புறுத்தினார் சுவாமிஜி. ஸ்ரீராமகிருஷ்ணரை மையமாக வைத்து பணிகள் யாவும் நடைபெற வேண்டும். வீடு வீடாக சென்று சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்துக்களை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார். இந்த சில விஷயங்களை நினைவில் வையுங்கள். 1. நாம் துறவிகள், பக்தி போக முக்தி அனைத்தையும் துறந்தவர்கள். 2. மிக தாழ்ந்தவர்கள் உட்பட உலகினர் அனைவருக்கும் நன்மை செய்வதே நமது விரதம். அதனால் முக்தியோ நரகமோ எது வேண்டுமானாலும் வரட்டும். 3. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் உலகின் நன்மைக்காக வந்தார். அவரை மனிதர் என்றோ கடவுள் என்றோ அவதார புருஷர் என்றோ சொல்லட்டும், அவரவர் அறிவிற்கு எட்டுவது போல் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். 4. அவரை வணங்குபவர்கள் அதே கணம் தங்கமாக மாறிவிடுவார்கள். இந்த செய்தியுடன் வீடு வீடாக செல்லுங்கள், பார்க்கலாம். அமைதியின்மை எல்லாம் போய்விடும். பயத்தை விட்டுவிடுங்கள். பயத்திற்கு இடம் எங்கே? இதுவரை அவரது திருநாமத்தை பரவ செய்துள்ளீர்கள். உங்கள் மகிமை பல இடங்களிலும் பரவியுள்ளது. மிகவும் நல்லது. இப்போது அவற்றை ஒரு அமைப்பின் மூலம் செய்யுங்கள். இறைவன் உங்களுடன் இருக்கிறார். தைரியமாக இருங்கள்.
இதற்குள் ராமகிருஷ்ண விவேகானந்த லட்சியங்களால் கவரப்பட்டு இளைஞர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையை இறைவனுக்காகவும் தாய் திரு நாட்டிற்காகவும் அர்ப்பணிக்க முன்வந்து மடத்தில் சேர்ந்திருந்தார்கள். நிர்வாகிகளை பொறுத்தவரை ஒரு சுழற்சி முறை நியமனத்தை அவர் விரும்பினார். முதலில் பிரம்மானந்தர் தலைவர், நிர்மலானந்தர் செயலர் மற்றும் பொருளாளர், சதானந்தர் நூலகர் என்று ஆரம்பிக்கலாம். ராமகிருஷ்ணானந்தர், அபேதானந்தர், துரியானந்தர், திரிகுணாதீதானந்தர் இவர்கள் வகுப்புகளையும் பிரச்சார பணிகளையும் பார்த்து கொள்ளலாம். புத்தர் தமது மடத்தை நிர்வகித்தது போல் நிர்வாக பொறுப்புகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல அறிவுரைகளை வழங்கினார் சுவாமிஜி. ஆலம்பஜார் மடத்தில் இருப்பவர்களும் பணியில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதை அறிந்து மிகவும் மகிழ்ந்தார் அவர். இத்தகைய மடங்கள் நாடெங்கிலும் உருவாக வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. தமது கல்கத்தா மடம் அமைந்துள்ள முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மடம் அமையும்போதுதான் எனது ஆசை நிறைவு பெறும். பெண்களுக்கான பணி பற்றியும் சுவாமிஜி ஆலோசித்து வந்தார். அன்னை ஸ்ரீ சாரதாதேவியை மையமாக வைத்து உடனடியாக செயல்பட வேண்டும் என்பது அவரது திட்டமாக இருந்தது. அவர் எழுதுகிறார், அன்னை சாரதாதேவிக்கு ஓரிடம் நிறுவ முடியுமானால் என் கவலை பேரளவிற்கு குறைந்துவிடும். புரிகிறதா? 2-3 ஆயிரம் ரூபாய்க்குள் ஏதாவது இடம் பாருங்கள். இடம் பெரியதாக இருக்கட்டும். உறுதியான ஒரு கட்டிடம் வேண்டும். நமது விஷயம் பற்றி கவலை இல்லை. எல்லாம் மெல்ல மெல்ல வரும். ஓர் இடம் அமைந்துவிட்டால் அன்னையை மையமாக கொண்டு கௌரிமா, கோலாப்மா எல்லோரும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தட்டும். இவ்வாறு மடங்கள், சேவை, பத்திரிகை என்ற சுவாமிஜியின் திட்டங்கள் வளரத் தொடங்கின. நாடு அதன் நீண்ட தூக்கத்திலிருந்து கண் விழிக்க தொடங்கியது. இப்படி தயாரான நிலையில் தமது செய்தி என்ற விதையை தூவவே சுவாமிஜி தாயகம் நோக்கி வந்தார்.